நான் ஃபைவர் ஃப்ரீலான்சிங் இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் கதை சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், என்னோட கசப்பான எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பேன், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னோட பொசிஷனில் இருந்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். வித் தட் பீயிங் செட், இட்ஸ் I.Tamizhan, developer, streamer, engineer, and here we go. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது அவங்க ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. இப்போ ரீசெண்டாக அந்த கோவிட் இதெல்லாம் பற்றிலாம் நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குல்ல, அவங்க ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, கோவிட் ரிலேட்டடாக அந்த ஒரு வேக்சின் ரிலேட்டடாக சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்டை. அவங்களுக்கு அது ரொம்பனா ரொம்ப அதிகமாக காசு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு மேபி அட்லீஸ்ட் ஃபியூ $100,000 மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா, அவங்க என்ன வந்து ஃபைவரில் ஹையர் பண்ணுறாங்க. என்ன ஹையர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன், எனக்கு வந்து ஜூம் தெரியும் அப்படிங்கிறதுனாலையும், எனக்கு ப்ரொஃபைலில் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க போல இருக்குது, அதில் ரேட்டிங்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் அவங்க என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி இதுதான். ஓகே, உனக்கு ஜூம் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உன்னோட ப்ரொஃபைலை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, 2 மணி நேரம் நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா நீ நல்லா ஹேண்டில் பண்ணணும். அவங்க சொல்கிறது என்னன்னா, அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா லைக் அவங்கள உள்ள அட்மிட் பண்ணுறது. இதுதான் பேசிக், சிம்பிளாக 2-3 கிளிக் பண்ணுறது தான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $10 per hour. ஒரு மணி நேரத்துக்கு நான் $10 சார்ஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி, லைக் நம்ம இந்த கரண்ட் பில் இதுக்கெல்லாம் செலவு பண்ணும்போது அது கையில் கொஞ்சம் தான் கம்மியாக கிடைக்கும். பட் இருந்தாலும் லைக் $10 அப்படிங்கிற அந்த ரேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர் ஹவருக்கு $10. அப்போ அவங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி, ரெப்யூட்டடான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு பட்ஜெட் சொல்லு, எவ்வளோ உனக்கு தேவைப்படுது இந்த 2 மணி நேரம் இது பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய 200 அந்த பர்டிகுலர் கிக்கில் நான் 100 ரேட்டிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க, இந்த 2 மணி நேரம் முக்கியமான 2 மணி நேரம் எங்களோட பிஸ்னஸ்க்கு, இதை நடத்தி முடிக்கிறதுக்கு நீ எவ்வளோ சார்ஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பார்த்தோன்னா இட்ஸ் பேசிக்கலி சிம்பிள், 2 hours 2 × 10 = $20 அப்படிங்கிற. அவங்க பார்த்துட்டு என்னடா அது இப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்க சொன்னாங்க, வாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசலை. அவங்க பேசாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைன் 20 தானா மொத்தமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமாம் 20 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க இனிஷியலாக நாங்கள் அக்ரி பண்ணுற ப்ரைஸ் வந்து $20. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாருமே ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அந்த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் நான் அவங்களை சார்ஜ் பண்ணேன். சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை லைக் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனால நான் வந்து ஒன்று டிஸ்கவுண்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருவேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு, இல்லைப்பா இவங்க கிட்டலாம் இப்போ காசு வாங்கி நமக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை அப்படின்னா நான் மொத்தமே இல்லை, இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல, நான் இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு பண்ணியிருக்கேன். இது எப்போவே நான் பண்ணுறது தான். ஸோ எப்போவுமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஆர்டர் முதல்ல கிரியேட் பண்ண மாட்டேன். இது வந்து என்னோட ஒரு ஒர்த் எத்திக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அன்லஸ் அவங்களா முதல்ல கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் சரி, அவங்களா கிரியேட் பண்ணாங்க, ஆர்டர் கேன்சல் பண்ண வேண்டியது எனக்கு முடியவில்லை என்று பார்த்தீர்கள் என்றால். சரி, இப்போ வந்து $20 அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டர் கிரியேட்டாக இருக்குது. செஷன் நடக்குது, செஷன் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. அப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவங்க லைவ் ஸ்ட்ரீமில் தடுமாறுறாங்க. அதாவது வந்து ப்ராக்டிஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஆக்சுவலான செஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நான் அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, இதனால லைவ் ஸ்ட்ரீம் ஆக மாட்டேங்குது, இப்படி பண்ணிங்கன்னா அப்படி பண்ணிங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே வேறு மினிட் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், பேசிக்கலி ஐ எம் டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், ஸ்ட்ரீமர்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் என்ன சொல்கிறேன். அப்போ அவங்க பார்த்துட்டு உனக்கு எப்படி ஸ்ட்ரீமிங் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. லைக் ஏன்னா வந்து டைம் இருக்குது, அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து 2 மணி நேரம் செஷன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டைம் இருக்கும்ல, ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்கு நம்ம ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நடந்துருக்கு. இப்போ என்ன அப்படின்னா லைக் அந்த லைவ் ஸ்ட்ரீமே செட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. மொத்தமாக ரன் ஆகி முடியும் போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. சரியா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. முதல்ல 2 மணி நேரத்துக்கு அவங்க $20 பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் இருக்குது. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு இந்த ஜூம் சேட்டில் மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த செஷன் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோட கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு வந்து டிப் பண்ணுவாங்க, லைக் ஒரு $200 டிப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி தான் என்கிட்ட ஆக்சுவலாக சொல்கிறாங்க. ஓகே நல்லா முடிஞ்சுதுனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வெளியில் ஹையர் பண்ணுறாங்க போல இருக்குது இந்த மாதிரி ஜூமுக்கு. ஓகே பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து தெரிஞ்சு ஓகே இட்ஸ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ செஷன் முடிஞ்சாச்சு, 3 hours முடிஞ்சிருக்கு. அவங்க $200 எக்ஸ்ட்ராவாக டிப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பேசிக்கலி அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அதில் தெரியுது. ஏன்னா வந்து அவங்க எங்கிட்ட பேசுகிற விதத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து ஆர்டர் முடிச்சாச்சு. சரியா, இப்போது ஆர்டர் முடிச்சாச்சு. இனிஷியலி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க 2 மணி நேரத்துக்கு பேசினாங்க. 2 மணி நேரத்துக்கு அவங்க பேசினாங்க. ஸோ 2 × $10 = $20 நம்ம அவங்கள சார்ஜ் பண்ணியிருக்கணும். புரியுதுல்ல? பட் ஆக்சுவலாக வந்து செஷன் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு $10 ஆட் பண்ணணும், which is equal to $30. புரிகிறதா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக $200 டிப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க புரிகிறது அல்லவா? ஏன்னா வந்து அவங்க சீப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி மென்ஷனே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ நான் அவங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் சென்ட் பண்ணணும். இன்வாய்ஸ் சென்ட் பண்ணும்போது
அவங்கக்கிட்ட $20 ப்ளஸ் $200 $220 சென்ட் பண்ணுறதுக்கா, இல்லை $20 ப்ளஸ் $10 $30 ப்ளஸ் $200 $230 சென்ட் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அது கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. என்னடா அது இந்த எக்ஸ்ட்ரா டைமை நம்ம லைக் $10 மேட்டர் இல்லை, பட் இன்வாய்ஸிங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் $200 அவங்க எக்ஸ்ட்ரா தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு லைக் ஒரு என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அவங்க அதை பார்த்துட்டு அவங்க இன்னொரு ரெஸ்பான்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த ரெண்டு ரெஸ்பான்ஸும் நான் என்ன அனுப்புனேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை, அவங்க என்ன அனுப்புனாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறது இல்லை. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னோட பொசிஷனில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன கோட் பண்ணியிருப்பீங்க? லைக் $230 கோட் பண்ணியிருப்பீங்களா, இல்லை $220 கோட் பண்ணியிருப்பீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் கோட் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு 1 or 2 days கழிச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு லைக் நம்மளோட வியூவர்ஸ் எந்த மாதிரி இருக்காங்கயா அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்க்கணுங்க போல இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வச்சு தான் நான் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறேன் உண்மையிலே யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from I.Tamizhan. Bye, have a nice day.